Hi, hello friends. Welcome to Bhuvi's Tech Official. நான் உங்க புவி. இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி ஒரு full screen WhatsApp status வீடியோ Light Motion யூஸ் பண்ணி மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிள் ப்ளஸ் அந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு blink effect வந்திருக்கும். அந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோ வேண்டிய வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Light Motion ஆப் வந்து ஓபன் பண்ணீங்க. அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதுல கீழ கூடிய ப்ளஸ் ஐகான் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்க அப்படினா இங்க பென்சில் ஐகான் ஒன்னு அப்படி கொடுத்திருப்பாங்க. அதுல ரெசல்யூஷன் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பென்சில் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா இங்க சென்டர்ல பாத்தீங்க அப்படினா இந்த பின் வந்து ஜாயின்ல இருக்கும். ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணீங்க அப்படினா அது அன்பின் ஆயிரும். அன்பின் ஆனதுக்கு அப்புறம் 1080 × 2400 வந்து கொடுத்துருங்க. சோ கொடுத்ததுக்கு அப்புறம் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் டேப் வந்து ஓபன் ஆயிரும். சோ நெக்ஸ்ட் டேப் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட இமேजेस அண்ட் சாங்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணலாம். இப்போ கீழ கூடிய ப்ளஸ் ஐகான் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு ஆடியோல போய்ட்டு ஃபர்ஸ்ட் சாங் வந்து இம்போர்ட் பண்ணீங்க. நான் வந்து சாங் ஆட் பண்ணலாம். பட் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். வியூ ஆல் போய்ட்டு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கான இமேஜஸ் வந்து ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டி இமேஜஸாக பார்த்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெச்டி இமேஜஸ் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நிறையா ஹீரோயின்ஸ் ஆர் ஆக்டர்ஸோடது நிறையா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா க்ரோமில் போய்ட்டு நீங்கள் வந்து ஈஸியாகவே எடுத்துக்கலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 இமேஜஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டு பண்ணி காட்டுறேன். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ இமேஜஸ் வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 1 இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். இந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக செட்டாக இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே கொடுத்து 3 டாட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறமும் நம்ம இதில் வேணும்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஜூம் அசோனில் போய்ட்டு ஈஸியாக வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் என்னோட வாய்ஸ் எவ்வளோ கிளியரிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து எடிட்டிங்கை வந்து பார்க்கலாம், கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா, ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு மட்டும் நான் வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணுறேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 செகண்ட்ஸ் அது மாதிரி எடுத்துக்கிறேன். 4 செகண்ட்ஸ்க்கு இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு இமேஜும் ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணிட்டு இமேஜ்னு வீடியோவில் போய்ட்டு வியூவில் போய்ட்டு நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இது போலவே உங்களுக்கு எவ்வளோ இமேஜ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இமேஜும் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக செட்டாக இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த டேப்லெட் லாஸ்ட்டில் என்னதுனால பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகலை, லைட்டாக ட்ராக் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடுச்சு. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா மேலே கொடுத்து 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். கொடுத்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக செட் ஆயிரும். இருப்பினும் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயிட் லைன் கீழே ஒரு ஒயிட் லைன் வந்து தெரியுது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு அந்த இமேஜில் வந்து லைட்டாக வந்து கிளாரிட்டி உடையுது அப்படின்னு ஃபீல் ஆனீங்க அப்படின்னா எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு பிளர் அப்படிங்கிறதுல போய்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஷார்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஷார்பன் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஃபால்ட்டாக 1 வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாக 0 பண்ணிடுங்க. 0 பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து ஸ்மூத் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹை குவாலிட்டி வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த இமேஜும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். ஓகேவா, 4 செகண்ட்ஸ்க்கு எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 செகண்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ 8 செகண்ட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 8 செகண்ட்ஸ் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்சிஷன் அண்டு அந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃப்ளிக்கர் எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதும் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ வேண்டிய வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுவே போதும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத வந்து செட் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க ஃபஸ்ட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு இதில் இன்னும் அனிமேஷன் வந்து எப்படி வரணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் வர மாதிரியோ இல்லை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் வர மாதிரி நான் வந்து டிசைட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் வர மாதிரி பண்ணலாம். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இது பார்த்தீங்கன்னா சென்டர் பொசிஷனில் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1 செகண்டில் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து சென்டரில் வந்து நிற்கிற மாதிரி பண்ணலாம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக 1 செகண்ட்ஸில் வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 1 செகண்டில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் மூவ் ஆப்ஷனுக்கு தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து இப்போ ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்து ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிட்டு போங்க. ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விடுங்க. ஸோ ட்ராக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் விழுகும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணோம்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக செட் ஆயிரும். ஸோ செட்டே ஆனாலும் நம்மளுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து விசிபிளாக இருக்கா அப்படிங்கிறது மட்டும் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுவே போதுமானது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு டு ரைட் சைடு வந்து இந்த இமேஜ் வந்து மூவ் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டோம். ஸோ இதில் அந்த இமேஜ் மூவ்மெண்ட் இருக்கும்போது மட்டும் நம்மளுக்கு வந்து பிளராக வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு எஃபெக்ட் போங்க. இங்கே எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு பிளர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு இது எது கொடுக்குறீங்க அப்படின்னா மோஷன் பிளர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு இதில் டியூன் அப்படிங்கிறத மட்டும்
ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, டியூன் அப்படிங்கிறத மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க போதும். வேறு எதுவும் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதில்லை. டைரக்ஷன் பிளர் கொடுத்துட்டு அதில் நீங்கள் ஸ்ட்ரென்த் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் இந்த மோஷன் பிளர் மட்டும் ஆட் பண்ணுங்கள், போதுமானது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் லைட்டாக அந்த வந்து பிளராக வரும். ஸோ இதே வந்து இந்த அனிமேஷன் கீ வந்து இன்னும் கொஞ்சம் கிட்டக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி வரும் அப்படிங்கிறதையும் வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து 1 செகண்ட்லேருந்து 0.40 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் பாருங்கள் அந்த பிளர் வந்து அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் டைமிங் அதிகமாக போனீங்க அப்படின்னா அந்த பிளர் வந்து கம்மியாக வரும். ஸோ டைமிங் கம்மி பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளர் வந்து அதிகமாக தெரியும். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அனிமேஷன் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இடப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கேப்பில் வந்து ஒரு அனிமேஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து எண்ட் ஆஃப் த இமேஜ்க்கு வந்துருங்க. ஓகே, எண்ட் ஆஃப் த இமேஜ் வந்துருங்க. ஸோ எண்ட் ஆஃப் த இமேஜ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 செகண்ட்ஸ். ஸோ அதனால் 3.59 ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து அதுலேருந்து ஒரு 25 செகண்ட்ஸ் ஆர் 30 செகண்ட்ஸ் முன்னால் வந்துருங்க. 0.30 செகண்ட்ஸ். ஓகேங்களா, 0.30 செகண்ட்ஸ் முன்னால் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இமேஜ் ஃபினிஷ் ஆகிற இடம். ஸோ இதுக்கடுத்து லாஸ்ட் ஆட் பண்ணிங்க இல்லையா, இந்த அனிமேஷன் கீ எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்த இமேஜை உள்ளே கொண்டு வரக்கு, அதாவது ட்ரான்சிஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த லாஸ்ட் அனிமேஷன் கீ. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு இந்த அனிமேஷன் கீ வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து நான் இந்த சைடில் மூவ் ஆகிற மாதிரி பண்ணுறேன். ஸோ அதாவது ரைட் சைடில் மூவ் ஆகிற மாதிரி பண்ணுறேன். அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் எகைன் அந்த லெஃப்ட் சைடே வந்து மூவ் ஆகிற மாதிரி கூட பண்ணலாம். அதாவது நீங்கள் இந்த அனிமேஷன் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு எகைன் வந்து அந்த இமேஜ் வந்து லெஃப்ட் சைடே மூவ் ஆகிற மாதிரியும் பண்ணலாம், இல்லை ரைட் சைடு மூவ் ஆகிற மாதிரியும் பண்ணலாம். அது உங்களுடைய ஐடியா தான். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு நான் பார்த்தீங்க அப்படின்னா எகைன் வந்து லெஃப்ட் சைடே மூவ் ஆகிற மாதிரியே பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நான் எகைன் வந்து ரைட் சைடு வந்து வந்துடுறேன். ஸோ ரைட் சைடு வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அவுட் அனிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரைட் சைட்லேயே ஃபினிஷ் ஆகிற மாதிரியே பண்ணிக்கலாம். ஓகேவா, ரைட் சைட்லேயே ஃபினிஷ் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி விட்டலாம். ஸோ ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் அனிமேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அதாவது செகண்ட் இமேஜ் வந்து இந்த 3.29 ஸ்டார்ட் ஆகணும். சரிங்களா, ஸோ அதாவது மறுபடியும் எகைன் வந்து சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் லாஸ்ட் அனிமேஷன் கீக்கு பிஃபோர் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணியிருப்பீங்களே அந்த இடத்துல தான் வந்து உங்களோட செகண்ட் இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதனால் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு இப்போ அந்த செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக 3.30 ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுலேருந்து அந்த இமேஜ் முடிகிற இடத்துல 3.59 வந்து இந்த இமேஜ் வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ அந்த இடத்துல ஒரு அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. இது வந்து சென்டர் பொசிஷன் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீ வந்துடலாம். ஸோ வந்துட்டு இந்த இமேஜ் வந்து எந்த சைடில் போகுது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்கள். ஸோ அதை ரைட் சைடு நோக்கி போகுது. ஸோ அப்போ நமக்கு வந்து ரைட் சைடில் தான் வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து விசிபிள் பண்ணிடுங்க. விசிபிள் பண்ணிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு மூவ் ஆப்ஷனில் அனிமேஷன் கீ ஆட் பண்ணிப்பீங்க. இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணுங்கள், ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதை வந்து நல்லா வந்து ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விடுங்க. ஓகேவா, இந்த அளவுக்கு ட்ராக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இப்போ பாருங்கள் அந்த இமேஜ் போகும்போது கரெக்டாக வந்து இது வந்துடும். ஸோ ஓகேவா, இன்னும் கூட நம்ம வந்து கொஞ்சம் ரைட் சைடில் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக அந்த இமேஜ் ஃபினிஷ் ஆகும்போது இந்த இமேஜ் வந்து உள்ளே வந்துடுச்சு. ஸோ இதுக்கடுத்து இந்த இமேஜுக்கும் எஃபெக்ட்டில் போய்ட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த மோஷன் பிளர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டியூனை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் ட்ரான்சிஷன் பக்காவாக அமையும். பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் வேறு லெவலில் வந்துருக்கு. ஸோ இது வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளிங்க் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் இமேஜ் வந்துருங்க. ஸோ ஃபஸ்ட் இமேஜ் வந்துட்டு இது பார்த்திங்க அப்படின்னா 0.40 செகண்ட்ஸில் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த ஷேப்ஸில் ஏதோ ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கலர் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே கூடிய அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு மேலே கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் எங்கே இந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மர் போய்ட்டு லைட்டை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சைடில் அந்த ஒயிட் லைன்ஸ் வந்து தெரியக்கூடாது, அது பார்டர் லைன்ஸ் வந்து தெரியக்கூடாது. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த இமேஜ் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு இதை வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க அந்த ஷேப்பை. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா 3.29 வரைக்கும் நான் வந்து ட்ராக் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ ட்ராக் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து அந்த ஷேப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போங்க. எஃபெக்ட்டில் போய்ட்டு எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட்டில் போய்ட்டு இப்போ எதுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அப்படிங்கிறத வந்துருங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதுக்கு வந்துருங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இது வந்து அவங்க டிஃபால்ட்டாக கொடுக்குறதே நம்ம யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஒருத்தருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதாவது ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிங்க அப்படின்னா டார்க் வந்து அதிகமாகும். ஸ்ட்ரென்த் அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா அந்த டார்க் வந்து கம்மியாகும். சரிங்களா, ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்க டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடிய 0.70 அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஸ்பீடும் பார்த்திங்கன்னா அதாவது ஃப்ரீக்வன்சி அதான் வந்து ஸ்பீடு. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க டிஃபால்ட்டாக கொடுக்குறது அந்த 7 யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து கம்மி பண்ணி கூட வைக்கலாம். ஸோ அதாவது அந்த ஸ்பீடு அந்த பிளிங்க் ஸ்பீடு வந்து நம்ம சாங்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செட் பண்ணலாம். நான் வந்து அவங்க டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடிய அந்த 7 அப்படிங்கிறத வந்து நம்ம அப்பயே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நீங்கள் வேணும்னா அப்படி தான் மாற்றி பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொசிஷன் டைம்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டைமை யூஸ் பண்ணுங்கள், பொசிஷன் வந்து யூஸ் பண்ணாதீங்க. பொசிஷன் ஏன் வேண்டாங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து ஏதோ மூவ்மெண்ட்டில் இருந்தால் மட்டும் தான் அந்த பொசிஷன் வந்து யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ணக்கூடாது. டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் அந்த அனிமேஷனில் பார்த்திங்க அப்படின்னா பிளராக வந்துருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நல்லா கிடச்சிருக்கும். சப்போஸ் இதே வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி செட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே அந்த ஃப்ளிக் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், எகைன் இன்னொரு ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் அந்த பிளிங்க் ஆகிறது இன்னுமே நல்லா பிரைட்டாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஜஸ்ட்டு அந்த ஷேப்பை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுத்துருங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு செகண்ட் இமேஜ் அந்த அனிமேஷன் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் கொடுங்க. ஸோ அதை 4th செகண்டில் வந்துட்டு இப்போ வந்து இந்த லேயரை வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இது வந்து ப்ளே ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இமேஜ் இருக்கோ அதில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு எஃபெக்ட் வந்து சொல்லி கொடுக்குறேன். அது என்ன எஃபெக்ட் அப்படின்னா ஜூம் ஆகிட்டு ஜூம் அவுட் ஆகிற மாதிரி ஒரு இது வந்து இருக்கும். ஸோ அதாவது அது பீட்டுக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு வெளியே வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ செகண்ட் இமேஜ் அந்த இடத்துல எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து 4.30 எடுத்துக்கலாம். ஸோ 4.30 எடுத்துகிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஜூம் ஆப்ஷன் போயிருங்க. ஜூம் ஆப்ஷனில் போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 4.30 வந்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 0.5 செகண்ட்ஸ் 4.35 ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு 0.5 செகண்ட்ஸ் அப்படின்னா 4.40 ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 அனிமேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். 3 அனிமேஷன் கீ வேல்யூ செட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஸோ 3 அனிமேஷன் கீழே சென்டர் அனிமேஷன் கீ ரெண்டாவது ஆட் பண்ணிங்களா, அந்த அனிமேஷன் கீ வந்துருங்க. அங்கே வந்துட்டு இப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் வந்துட்டு லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஜூம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன டெமோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகேவா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பீட்டுக்கு மட்டும் கரெக்டாக அந்த இமேஜ் வந்து ஜூம் அவுட் ஆகிட்டு ஜூம் இன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அந்த சாங் முடிச்சுட்டு அந்த பேஸ் வந்து நல்லா இதாகும் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவல் உங்களுக்கு வந்து அனிமேஷன் வந்து கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸ் வந்து கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் வந்து சொல்லலாம், நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.